வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா. எல்லாருமே நம்ம படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் சூப்பராகவே இருந்தது. ஒரு லவ்வோட, அழகான ஒரு காதலோட, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபைட், ஃபன்னு, அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய சில காதல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், நம்ம பையனுக்கு எப்படா கல்யாணம் ஆகும், பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேணாமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு அம்மாவாக இருக்கட்டும், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மாவாக வந்திருக்கிற மமிதா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ராதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாசமாக இருக்கட்டும், திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து சில பல கலாட்டா சில ஃபன்லாம் பண்ணிக்கிட்டு ராதிகாவுக்கும் மமிதாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய காமெடியாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாசமான போராட்டமாக இருக்கட்டும், அண்ட் அந்த குழந்தைக்கும் மமிதாவுக்கும் இருக்கக்கூடிய சில ஃபன் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எப்படியாவது இவரை கல்யாணம் முடிக்கணுமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட மமிதாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன காதலாக இருக்கட்டும், ஏஜ் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு காதலாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம சூர்யா அண்ணனுக்கு இந்த படத்தில் 42 வயசு ஆகுது, மமிதாக்கு 20 வயசு தான் ஆகுது. குழந்தைய பார்த்துக்க வந்து அங்கே ஒரு காதல் கிரியேட் ஆகி எப்படியாவது இவரோட தான் வாழணும், இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டேயே சொல்லிக்கிட்டு எப்படியாவது இவரை சம்மதிக்க வச்சு கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மமிதாவுக்கு எப்படி இந்த காதல் ஒர்க் அவுட் ஆச்சு, கடைசியில் என்ன தான் ஆச்சு, அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அவங்களோட பாச போராட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட 3 பில்லர்ஸ் தான் இந்த படத்தில் நின்று பேசுகிறாங்க. ஒன்று அம்மாவாக நடிச்சிருக்கிற ராதிகா மேமாக இருக்கட்டும், மமிதாவாக இருக்கட்டும், சூர்யானனாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் தான் இந்த படத்தை நின்று பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா கேரக்டருமே சூப்பராகவே இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சூர்யா அண்ணாவை வெறப்பா திமிரா பார்த்துட்டு, போலீஸாக பார்த்துட்டு, கருப்பு படத்தில் ஒரு வீராப்பான ஒரு கடவுளாக பார்த்துட்டு, திடீர்னு பழைய சூர்யா அண்ணாவை பார்த்த ஒரு ஃபீல் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் இருக்கும் அப்படின்னு. ஆலில் அஞ்சலியுமே நம்ம படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி சொல்லியிருந்தார். அவர் சொன்னபடி படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு ஸ்மைல் கிடச்சிது. அதாவது நம்ம சூர்யா அண்ணாவை வாரணமாயிரம், ஆதவன், அயன் அப்படின்னு சின்ன சின்ன ஸ்மைலோட நம்ம சூர்யா அண்ணா இருக்கிற ஃபன்னான சூர்யா அண்ணாவை மறுபடியும் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய இடங்களில் இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் படத்தோட ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போ எல்லா இடங்களையும் படம் பார்த்ததுக்கப்புறமா ஹைப் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் படம் பார்க்க புக் மை ஷோவில் புக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர் படம் பார்க்க குடும்பமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஆங்கிளில் இந்த படத்தை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சில பேர், உங்களுக்கே தெரியும், சில பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் நல்ல கண்டென்ட் இருந்தால், குடும்பம் பார்க்கக்கூடிய படமாக இருந்தால் எல்லோரும் வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைய மாதிரி படம் பார்த்த எல்லா அன்பான ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஏன் ஆடியன்ஸாக இருக்கட்டும், குடும்பத்தோடு பார்த்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபீலோடு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, ஸ்மைலோடு இருந்ததா, ஃபன்னோடு இருந்ததா, கடைசியில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேலாம் பக்கவாக பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வைக்கிற மாதிரியான சில ஸ்க்ரீன் பிளேலாம் இருக்குது. நல்லாவே இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ படம் பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே சமயம் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சூப்பராகவே போட்டிருந்தார். ஃபஸ்ட் டைமு இந்த படத்தோட பாடல்களை கேட்கும்போது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இப்போ படத்துக்கு தகுந்த ஒரு நபராக தான் அவர் இருக்கிறாரு. நல்ல பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு. ஸோ படத்தை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசிப்போம். பார்த்தவங்க நல்லா இருக்கா இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.